அதனாலதான் பாடக்கூடிய அந்த மாதிரி பேசுறாங்க. வம்சம் பேசக்கூடிய வம்சம் அது தலைவரும் பெருங்களை பேசுறாங்க. தளபதி பற்றி பேசக்கூடிய அந்த மாதிரி மக்கள் துன்புறுத்த பேசுறியா? எங்க தலைவரை பேசுறதுக்கு உனக்கு அறிவு இல்லையே. கண்டிக்கிறோம். அறிவில்லா ஆபாச நிதியை அறிவாளத்தை விட்டு ஆபாச நிலையமாக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வரை அவதூறாக பேசிய அந்த ஆபாச நிதியை கண்டித்து இன்று தமிழக மக்களின் சார்பாகவும் தமிழக பெண்களின் சார்பாகவும் என்னுடைய தோழர்கள் சார்பாகவும் இன்று கும்மிடிப்பூண்டி பகுதியில் தளபதியின் சொல்லுக்கிணங்க பொதுச் செயலாளர் அவர்கள் வழிகள் நடத்தபடியும் மாபெரும் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர அணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி, தளபதியை பற்றியும் பெண்களை பற்றியும் ஆபாசமாக கூறிய ஆபாச நிதியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை அவர் உச்சரித்தால் கடும் விளைவை சந்திப்பார் என்பதை இந்த நேரத்தில் பதிவுபடுகிறோம். எங்களுடைய பெண்களை இவ்வாறு தரக்குறமாக பேசிய அந்த ஆபாச நிதியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் மனு கொடுத்துள்ளேன். தமிழ்நாடு முழுவதும் அல்ல, உலகெங்கும் உள்ள தமிழர்களும் இதற்காக போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். கூடிய விரைவில் அவர் சிறை செல்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றி உள்ள அனைத்து திமுக ஐடிவி அதை ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள், அங்கு கைத்தட்டி சிரித்தவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று எங்கள் கும்மிடிப்பூண்டி சார்பாகவும் எங்களுடைய தோழர்கள் சார்பாகவும் மகளிர் சார்பாகவும் வலியுறுத்துகிறோம். மேலும் சிறப்பான ஆட்சி நடைபெறும் நேரத்தில் மக்களை திசை திருப்புவதற்காகவும் தமிழக மக்களை குறைப்பதற்காகவும் இந்த மாதிரியான அவதூறான வார்த்தைகளை பேசியுள்ளார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய தளபதி ஆட்சி ஊழலற்ற ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, லஞ்ச லாவணியமற்ற ஆட்சி என்பதை முன்னாடி அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகையால் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசினால் நாங்கள் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். தளபதி வார்த்தைக்காக வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இன்னொரு முறை தளபதியை எங்களை தடுத்தாலும் நாங்கள் தடுத்து நிற்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் அந்த ஆபாச நிதிக்கு ஒரு எங்கள் வாயிலாக சொல்லிக் கொள்கிறோம். இதுவே உங்களுடைய கடைசி வார்த்தையை நிறுத்திக்கொள்ள ஆபாச நிதியை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி செய்ய கூறி வருகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும்
அதனாலதான் பேர பிள்ளை அது மாதிரி பேசுறாங்க. வம்சமே அப்படி பேசக்கூடிய வம்சம் அது. தரைகுறவம் பெண்களை பேசுறாங்க. தளபதி பத்தி பேசுறது என்ன அறிகிறது உங்களுக்கு? இந்த மாதிரி மக்களுக்கு துன்படுமுறைய பேசுறியா? எங்க தளபதியை பேசுறதுக்கு உங்களுக்கு அறிகிறது இல்லையே. இழிவுபடுத்தும் ஆபாச நிதியை கண்டிக்கிறோம். அறிவில்லா ஆபாச நிதியை அறிவாலயத்தை விட்டு ஓடு. ஆபாச நிலையமாக்கும் கண்டிக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வரை அவதூறாக பேசிய அந்த ஆபாச நிதியை கண்டித்து இன்று தமிழக மக்களின் சார்பாகவும் தமிழக பெண்களின் சார்பாகவும் என்னுடைய தோழர்கள் சார்பாகவும் இன்று கும்மிடிப்பூண்டி பகுதியில் தளபதியின் சொல்லுக்கிணங்க பொதுச் செயலாளர் அவர்கள் வழியில் நடத்தபடியும் மாபெரும் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர அணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி, தளபதியை பற்றியும் பெண்களை பற்றியும் ஆபாசமாக கூறிய ஆபாச நிதியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை அவர் உச்சரித்தால் கடும் விளைவை சந்திப்பார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணுகிறோம். எங்களுடைய பெண்களை இவ்வாறு தரக்குறமாக பேசிய அந்த ஆபாச நிதியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் மனு கொடுத்துள்ளோம். தமிழ்நாடு முழுவதும் அல்ல, உலகெங்கும் உள்ள தமிழர்களும் இதற்காக போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். கூடிய விரைவில் அவர் சிறை செல்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றி உள்ள அனைத்து திமுக ஐடி அதை ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள், அங்கு கைத்தட்டி சிரித்தவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்கள் கும்மிடிப்பூண்டி தொகுதி சார்பாகவும் எங்களுடைய தோழர்கள் சார்பாகவும் மகளிர் சார்பாகவும் வலியுறுத்துகிறோம். மேலும் சிறப்பான ஆட்சி நடைபெறும் இந்த நேரத்தில் மக்களை திசை திருப்புவதற்காகவும் தமிழக மக்களை குழப்புவதற்காகவும் இந்த மாதிரியான அவதூறான வார்த்தைகளை பேசியுள்ளார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய தளபதி ஆட்சி ஊழலற்ற ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, லஞ்ச லாவணியமற்ற ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆகையால் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசினால் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். தளபதி வார்த்தைக்காக வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இன்னொரு முறை தளபதியை எங்களை தடுத்தாலும் நாங்கள் தடுத்து நிற்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் அந்த ஆபாச நிதிக்கு ஒரு எங்கள் வாயிலாக சொல்லிக் கொள்கிறோம். இதுவே உங்களுடைய கடைசி வார்த்தையை நிறுத்திக்கொள்ள. ஆபாச நிதியே வளர்ப்பு சரிந்தால் பிள்ளை சரி இருப்பார். தலைமுறையாக பேச வேண்டிய நக்கலான பேச்சு, நையாண்ட பேச்சு. அவங்க தாத்தா பேசுறாரு, அவங்க அப்பா பேசுறாரு, அடுத்த மகன் பேசுறாரு. இது அவங்க வாடிக்கை ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் பார்த்து இந்த ஆட்சி காலங்க எதிர்கட்சிக்காரெல்லாம் கம்முன்னு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கோம், நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். தளபதியில் ரசிகர் நாங்கள், தளபதியில் வெறியர்கள் நாங்கள். மற்ற ஆட்சி மாதிரி கிடையாது இது. நாங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் தளபதியின் வார்த்தைக்காக. ஆகையால் வன்மையாக கண்டித்து அவருடைய எச்சரிக்கை விடுத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.